Okay, good morning. Today we are going to discuss about the transport of gases. இப்போ வந்து gases எப்படி transport ஆகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கேஸ்னா நமக்கு டூ கைண்ட்ஸ் ஆஃப் கேஸஸ் தான் இருக்குது நம்ம பாடியில். ஓகேங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னா alveoli டு த ஆர்பிசி, தென் ஆர்பிசி டு த வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஓகேங்களா? லைக் தட் ஆர்கன், எல்லா ஆர்கனுக்கும் டிஷ்யூக்கும் போகுது. நெக்ஸ்ட்டு மெட்டபாலிக் ப்ராசஸில் உருவான கார்பன் டை ஆக்சைடு டிஷ்யூலேருந்து உங்களுக்கு எங்கே வருது எகெயின் டு த ஆர்பிசி. இந்த ஆர்பிசி மட்டும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ பிளாஸ்மாவும் இதில் இன்வால்வ் ஆகும். தென் ஆர்பிசிலேருந்து கார்பன் டை ஆக்சைடு எங்கே போகுது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வியோலி வழியாக எக்ஸ்பிரேஷன் ஆகுது. இதுதான் வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ். இதில் என்னென்ன மெக்கானிசம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் பை ரெஸ்பிரேட்டரி கேஸஸ். என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி கேஸஸ்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு த டூ கைண்ட்ஸ் ஆஃப் கேஸஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பாருங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், ஒன்று ஆக்சிஜன், அனதர் ஒன் இஸ் த கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த ஆல்வியோலி டு த சிஸ்டமிக் டிஷ்யூ அண்ட் வைஸ் வெர்சா. ஓகேங்களா? சிஸ்டமிக் டிஷ்யூலேருந்து அப்புறம் ஆல்வியோலி அப்புறம் வந்து எக்ஸ்பிரேஷன். அப்போ ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பெரிக்லேருந்து உங்களுக்கு எங்கே போகுது அப்படின்னா ஆல்வியோலைக்கும், லங்ஸில் உள்ள ஆல்வியோலைக்கும், ஆல்வியோலேருந்து பிளட்டுக்கும், பிளட்லேருந்து டிஷ்யூக்கும். கார்பன் டை ஆக்சைடு சேம் லைக் தட் டிஷ்யூ டு ஆர்பிசி ஆர் பிளாஸ்மா, தென் டு லங்ஸ் ஆஃப் ஆல்வியோலை, தென் எக்ஸ்பிரேஷன். ஓகேங்களா? அதான் லைக் வைஸ் வெர்சான்னு கொடுத்துட்றாங்க. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ கைண்ட்ஸ் ஆஃப் கேஸஸ் நம்ம பார்க்குறோம். ஓட்டு டிரான்ஸ்போர்ட் எங்கேருந்து எங்கே போகுது? லங்ஸ் டு டிஷ்யூ. இதில் உங்களுக்கு வந்து பார்த்தா இன் ஃபிசிக்கல் சொல்யூஷன் பிளட் பிளாஸ்மாவில் எப்படி போகுது? அஸ் ஆக்சி ஹீமோக்ளோபின், ஆர்பிசியில் உள்ள ஹீமோக்ளோபினோட பைண்டாகி எப்படி போகுது? அதோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டோ டிரான்ஸ்போர்ட் டிஷ்யூ டு லங்ஸு. இது டிஷ்யூலேருந்து லங்ஸுக்கு போகுது. அது 3 ஃபார்மில் போகுது. ஓகேங்களா? அப்போ ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மாவில் டிரான்ஸ்போர்ட் ஆகுது அண்ட் ஆர்பிசி உள்ள ஹீமோகுளோபினோட பைண்ட் ஆகுது. ஓகே, அப்போ ஆர்பிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். அந்த பர்சன்டேஜ் நம்ம பார்க்கலாம். ஆக்சிஜன் வந்து மேஜராக பண்ணும், ஹீமோகுளோபின் வந்து மேஜராக இதில் வந்து பைண்ட் ஆகும். ஸோ இதில் 2 கேட்டகரியில் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இதில் வந்து பாருங்கள் அஸ் கார்பானிக் ஆசிட், இன்னொன்று கார்பமினோ ஹீமோகுளோபின், இன்னொன்று அஸ் பைகார்பனேட். இதில் உங்களுக்கு பிளாஸ்மாலாம் எதில் போகுது அப்படின்னா கார்பானிக் ஆசிடாகவும், இது வந்து பிளாஸ்மா, இது பிளாஸ்மா மூலம் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இதுதான் நம்ம கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மூலயமா என்ன செய்யுது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அஸ் கார்பானிக்கு கார்போனேட்ஸ். ஓகேங்களா? பைகார்பனேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எதன் மூலயமா டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாஸ்மா மூலயமா டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஓகே, இந்த டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இன் ஃபிசிக்கல் சொல்யூஷன் பிளட் பிளாஸ்மாவில் ஓட்டு எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் எப்படி கடத்தப்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதான் 1 மார்க்கு. 3% ஆஃப் த O2 இஸ் கேரிட் அவுட் பை டிசால்விங் இன் பிளாஸ்மா. அப்போ 3% வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து பார்த்தா எப்படி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பிளாஸ்மாவில் கரைந்த நிலையில் போகுது. டிசால்விங் அப்படின்னா தே ஆர் கம்பைன் வித் பிளாஸ்மா. ஸோ அது டிசால்விங் ஃபார்மில் போகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆக்சி ஹீமோகுளோபின். ஓகேங்களா? ஹீமோகுளோபினோட உங்களுக்கு தெரியும் ஹச்பி ஹீமோகுளோபின். அதோட ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா O2 ஆக்சிஜன் ஜாயிண்ட் ஆகும்போது கிவ்ஸ் ரைட்ஸ் டு உங்களுக்கு என்னத்தை கொடுக்குது அப்படின்னா HbO2 ஆக்சி ஹீமோகுளோபினை கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ ரெட் கலர்டு அயான் கண்டெய்னிங் பிக்மெண்ட் தான் ஆர்பிசியில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதில் நம்ம பார்க்கும்பொழுது ரெட் பிளட் செல்ஸில் வந்து பார்த்தா ஹீமோகுளோபின் இருக்குது. அதில் ஹீம் குரூப் தான், அதாவது Fe2+ தான் ஹீம் குரூப்னு சொல்லுவாங்க. Fe2+ ஃபெரஸ். ஓகேங்களா? அந்த Fe2+ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை கண்டக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செயின்ஸ் இருக்குது. அதாவது ஆல்ஃபா செயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2, பீட்டா செயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ மொத்தம் எத்தனை செயின்ஸ் இருக்குன்னா 4 செயின்ஸ் இருக்குது. ஈச் செயின் ஹேரிய 1 மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ ஒரு ஹீமோகுளோபின் உங்களுக்கு வந்து பார்த்தா எத்தனை ஆக்சிஜனை கண்டக்ட் பண்ணுது அப்படின்னா லைக் தட் 4 ஆக்சிஜனை கண்டக்ட் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு ஆக்சிஜனும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆக்சிஜன். அப்போ ஆக்சிஜனோட பைண்டான
அந்த குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சி ஹீமோகுளோபின். இதுதான் கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் த ஆக்சி ஹீமோகுளோபின். இது ஃபார் அடல்ட்டு. ஓகேங்களா? தென் இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப யங்ஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யங் பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 செயின்ஸ்ல ஆல்ஃபா செயின் இருக்கும். ஆனா, உங்களுக்கு என்ன செயின்ஸ் இருக்காது. சைல்டு வந்து பார்த்தீங்கன்னா, பீட்டா செயின்ஸ் இருக்காது. அதுக்கு பதில் என்ன செயின்ஸ் இருக்கும் அப்படின்னா, காமா செயின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? காமா செயின்ஸ் தான் அதுக்கப்புறம் மாடிஃபைட் ஆகி உங்களுக்கு என்னவா மாறுது அப்படின்னா, பீட்டா செயினா மாறுது. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பீட்டா செயின் அண்டு காமா செயின் அப்படின்னா, காமா செயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிஜன் கேரியிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, மிகவும் அதிகமா இருக்கும். இப்ப யங் பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஆக்டிவிட்டீஸு ஆக்ஸிஜன்ஸ் வந்து தேவை வந்து நெசசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து யங் பேபியில அந்த சைல்டுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எது அதிகமா இருக்குன்னு குடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ஆல்ஃபா சாரி இந்த காமா செயின்ஸ் அதிகமா இருக்கும். இந்த காமா செயின்ஸ் தான் அடல்ட் ஆகும்போது பீட்டா செயின்ஸா மாறுது. ஓகே. இத வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பிளட்ட பத்தி நம்ம பார்த்துட்டுருக்கோம். அது எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பிளட் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஆரிஜின் கேட்பாங்க. எக்டோடெர்மா, எண்டோடெர்மா, மீசோடெர்மான்னு கேட்பாங்க. பிளட் வந்து ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மீசோடெர்மல் ஆரிஜின். ஓகேங்களா? பிளட் வந்து எந்த ஆரிஜின் குடுக்குறாங்க? மீசோடெர்மல் ஆரிஜின். ஏன் மீசோடெர்மல் ஆரிஜின்? பிளட் எங்க ஃபார்மேஷன் ஆகுது? இந்த போன் மேரோ. ஸோ போன் மேரோ எங்க ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா, இந்த மிடில் லேயர். ஓகேங்களா? மீசோடெர்ம். எம்பிரியானிக் லேயர் இருக்கு இல்லையா? ஆ அ அதாவது உங்களுக்கு வந்து ஸ்பெர்மும் மேல் கேமெட், ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆகும்பொழுது, உங்களுக்கு என்ன ஃபார்மேஷன் ஆகுதுன்னா சைகோட். சைகோட் அதுக்கப்புறம் கிளீவேஜ், செல் டிவிஷன் ஆகி, உங்களுக்கு வந்து என்ன பிளாஸ்டுலா, கேஸ்டுலா, மொருலா இந்த ஸ்டேஜஸ்லாம் வந்து 3 லேயரா வந்திருக்கு. ட்ரோபோஃபோர்ன்னு சொல்லுவாங்க. அது ட்ரோபோசைட்ன்னு சொல்லுவாங்க. அந்த 3 லேயர உருவாக்குது. அதில அவுட்டர் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்டோடெர்மாவும், மிடில் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா, மீசோடெர்மாவும், இன்னர் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா, எண்டோடெர்மாவும் இருக்கும். ஈச் லேயர் ப்ரொடியூசஸ் த ஸ்பெசிஃபிக் ஆர்கனல் சிஸ்டம். ஓகேங்களா? அது ஒவ்வொன்னும் குடுக்குது. ஓகே. இந்த நெக்ஸ்ட் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதில என்ன குடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஆ இது ஆர்பிசி, ஆர்பிசியோட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆக்ஸிஜன் ஃப்ரம் த லங்ஸ்லேருந்து பைண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிஜன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிஜன் வித் ஹீமோகுளோபின். அதான் ஆக்ஸி ஹீமோகுளோபின் நேரா எங்க போகுது அப்படின்னா, டிஷ்யூல போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுதான் இந்த ஸ்லைடுக்கான ஒரு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் ஆகக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு ஆக்ஸி ஹீமோகுளோபின். ஸோ ஆக்ஸி ஹீமோகுளோபினை எப்படி கேரி பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓ2 பைண்ட் வித் ஹீமோகுளோபின் இன் எ ரிவர்சிபிள் மேனர். ரிவர்சிபிள் மேனர்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹச்பி அந்த ஹீமோகுளோபின் வந்து 2 ஆல்ஃபா 2 பீட்டா பார்த்தோம். 4 அதோட 4 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் பைண்ட் ஆகுது. பைண்ட் ஆகும்போது உங்களுக்கு HbO8 ஓகேங்களா? HbO8 அப்ப உங்களுக்கு அந்த எத்தனை மாலிகுல்ஸ்க்கு ஆக்ஸிஜன் போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். 4 பைண்ட் ஆகுது. ஆனா டிஷ்யூவுக்கு போறது வந்து பார்த்தீங்கன்னா 8 மாலிகுல். நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? புரியுது சார். அதாவது 4 மாலிகுல்ஸ் தான் பைண்ட் ஆகுது. ஆனா உங்களுக்கு போறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8 மாலிகுல்ஸ் வந்து போகுது. 8 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்ஸிஜன். Hb4 8 ஆக்ஸிஜன் 8 O8. அது ரிவர்சிபிள் மேனர் டிஷ்யூக்கு போனோம்னா என்னவா மாறிடும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த கேட்டகரியா பைண்ட் ஆயிடும். ஆக்ஸிஜனும் என்ன ஹீமோகுளோபினும் செப்பரேட் ஆகி ஹீமோகுளோபின் எங்க போயிடுது? டிஷ்யூக்கு போயிடுது. ஓகேங்களா? அப்ப ரிவர்சிபிள் மேனர். ரிவர்சிபிள் மேனர்னா அது அது எப்ப நடக்குது? அதான் முக்கியமானது. ஹை PO2 இருக்கணும். டிஷ்யூவுக்கு போகணும்னா இந்த டீட்டெயில் பாருங்க. டிஷ்யூவுக்கு ஆக்ஸிஜன் போகணும்னா, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, ஆக்ஸிஜனுடைய கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் ஹையா இருக்கணும். அடுத்தது லோ பவர் ஆஃப் பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எங்க? இந்த லங்ஸ்ல. அதே போல உங்களுக்கு வந்து ரிவர்சிபிள் மேனரா செப்பரேட் ஆகணும். பைண்ட் ஆகுறதுக்கு அதாவது லங்ஸ்ல இருக்கக்கூடிய நம்ம அந்த ஏரியா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த லங்ஸ்ல ஹை ஆக்ஸிஜன் இருக்கணும். பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்ஸிஜன் இஸ் வெரி ஹை. அப்பதான் அந்த ஹீமோகுளோபினோட பைண்டா இருக்கணும். அந்த இடத்துல லங்ஸ்ல தட் மீன்ஸ் ஆல்வியோலைல சர்ஃபேஸ் ஏரியாவுல லோ அமௌண்ட் ஆஃப் பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்கணும். அப்போ லோ அமௌண்ட் கார்பன் டை ஆக்சைடு, ஹை அமௌண்ட் ஆக்ஸிஜன். இதுதான் எதை பைண்ட் பண்ணுது அப்படின்னா ஆக்சி ஹீமோகுளோபின். ஓகே. ஆக்ஸிகுளோபின் பைண்ட் ஆகி டிஷ்யூக்கு போயிட்டு. இப்ப டிஷ்யூல வந்து அது எப்படி அங்க உள்ள கண்டிஷன் எப்படி இருந்தா பிரியும், செப்பரேட் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு லோ என்ன இருக்கணும் அந்த டிஷ்யூல? ஆக்ஸிஜன் கம்மியா பிரஷர். இருக்கும். ஆமா. பிரஷர் கம்மியாகும். உங்களுக்கே தெரியும். ஹை பிரஷர் டூ த லோ பிரஷர் தான் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா?
ஸோ லோ என்னது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கணும். அங்கே வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் என்ன இருக்கணும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு செப்பரேட் ஆகும். ஓகே. ஸோ ஹீமோகுளோபின் ஹேஸ் 4 ஹீம் யூனிட். நமக்கே தெரியும் அது 2 ஆல்ஃபா 2 பீட்டா. ஸோ ஈச் ஹீமோகுளோபின் மாலிகுல் கேரி 4 ஆக்சிஜன் மாலிகுல். ஓகேங்களா? ஒவ்வொரு ஹீமோகுளோபின் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆக்சிஜன் மாலிகுல்ஸை கேரி பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் Okay, வந்து sir. பாருங்க. ஸோ பைண்டிங் ஆஃப் O2 டிபெண்ட் அப்பான் த இதோட ப்ரெஷரை பொறுத்து தான் இருக்குது. எது இதான் 1 மார்க்கில் கேட்பாங்க. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் என்னது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன். இது ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த ஹைட்ரஜன் அயான் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னத்தை கொடுக்குது அப்படின்னா பிஹெச், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஹைட்ரஜன் அயன். பிஹெச் வந்து உங்களுக்கு அதிகமானதுன்னா என்ன ஆகும், லோ ஆனால் என்னன்னு தெரியும். அப்போ உங்களுக்கு பைண்டிங் ஆஃப் O2 டிபெண்ட்ஸ் அப்பான் த சம் ஃபேக்டர். என்னென்ன ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுடைய கான்சன்ட்ரேஷன், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் என்னது கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன். இது எல்லாமே தான் டிட்டர்மைன் பண்ணுது. ஓகே. அண்ட் ஆல்சோ டெம்பரேச்சர். ஓகேங்களா? டெம்பரேச்சர்லாம் எப்படி இருக்கணும் ஆக்சி ஹீமோகுளோபின் பைண்ட் ஆனதுலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இன் ஆல்வியோலையில் பாருங்க தேர் இஸ் ஹை PO2 இருக்கணும், அப்போ தான் பைண்ட் ஆகும். லோ PCO2 இருக்கணும், அதை கொடுத்துட்டாங்க. லெஸ்ஸர் ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன். அப்போ ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு பைண்டிங் ஆகாது. ஓகேங்களா? அப்புறம் அண்டு வந்து பார்த்தோன்னா லெஸ்ஸர் ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் அந்த டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும் ஆல்வியோலை வந்து பார்த்தா லோவராக இருக்கணும். தீஸ் ஆர் ஆல் ஃபேக்டர் டு ஜாயின் ஆக்சிஜன் டு த ஹீமோகுளோபின். ஓகேங்களா? தீஸ் ஃபேக்டர் ஃபேவர் த ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சி ஹீமோகுளோபின். இதில் ஏதாவது ஒன்று சேஞ்சஸ் ஆனாலும் உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா ஆக்சி ஹீமோகுளோபின் பைண்டிங் ஆகாது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து Okay, sir. பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று இந்த ஆக்சிஜன் எப்படி கேரி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் ரொம்ப முக்கியம்ப்பா. என்னென்ன ஃபேக்டர்ஸ்னா ஹை PO2 அண்ட் CO2, அதில் ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. ஹை PO2 இருக்கணும், லோ PCO2 இருக்கணும், லெஸ்ஸர் ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், லோவர் டெம்பரேச்சர். இந்த 4ம் முக்கியம். இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் டிஷ்யூவில் பைண்ட் ஆகும்பொழுது இதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக இருந்தால் தான் அது வந்து ஆக்சி ஹீமோகுளோபின் போய் டிவைட் ஆகி டிஷ்யூக்கு போகும். ஓகே. இன் டிஷ்யூவில் பாருங்கள் அப்படியே அதுக்கு அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். இன் டிஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா லோ PO2 பார்ஷியல் ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கணும், அப்போ தான் செப்பரேட் ஆகும் அந்த ஹீமோகுளோபின்லேருந்து ஆக்சிஜன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹை PCO2 இருக்கணும் டிஷ்யூவில், ஏன்னா மெட்டபாலிக் ப்ராசஸ் நடந்திருக்கும். அதனால கார்பன் டை ஆக்சைடு ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே அதிகமாக இருக்கும். இன்னொன்று ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்கும். டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும். நம்ம ஆல்வியோவில் என்ன பார்த்தோமோ அதை நம்ம ப்ராப்பராக மைண்டில் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிஷ்யூவில் அப்படியே ஆப்போசிட்டாக போட வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ ஆக்சிகுளோகுளோபின் என்ன டிசோசியேட் டு ரிலீஸ் O2 என்னத்தை ரிலீஸ் பண்ணுது, ஆக்சிஜனை டிஷ்யூக்கு ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இது ஒரு 1 மார்க்கு. ஈச் 100 ml ஆஃப் ஆக்சிஜனேட்டட் பிளட். ஓகேங்களா? 100 ml ஆஃப் ஆக்சிஜனேட்டட் பிளட் கேன் டெலிவர் அரௌண்டு எத்தனை ml ஆஃப் O2? 5 ml ஆஃப் O2 டு த டிஷ்யூ அண்டர் நார்மல் ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷன். இது ஒரு முக்கியமானது. அப்போ 100 ml பிளட் இருக்குன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எத்தனை இது கொண்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 5 ml ஆஃப் ஆக்சிஜனை எங்கே கொண்டு டிசால்வ் பண்ணுது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா டிஷ்யூவில் கொண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் டிசோசியேஷன் கர்வ். இதுதான் வந்து நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னா இது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது ஆக்சிஜன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஆல்ஃபா செயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, பீட்டா செயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு எத்தனை மாலிகுல்ஸ் வந்து பைண்ட் ஆகுது அப்படின்னா டோட்டலி 4 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் பைண்ட் ஆகுது. ஸோ இதில் எந்தெந்த கண்டிஷனில் ஆக்சிஜன் பைண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ஸில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜனுடைய ப்ரெஷர் அது எதில் ஆரம்பிக்குது 0, 20, 40, 60, 80, 100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் சாச்சுரேஷன் ஹீமோகுளோபின் வித் ஆக்சிஜன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபினுடைய ஆக்சிஜன் எந்த அளவு பைண்ட் ஆகுது, அப்போ எந்த ப்ரெஷர் இருந்ததுன்னா ஆக்சிஜன் பைண்ட் ஆகுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி நம்ம பைண்ட் பண்ண முடியும், ஆக்சிஜனுடைய பார்ஷியல் ப்ரெஷர் 20 இருக்குன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஹீமோகுளோபினோட எந்த அளவு பர்சன்டேஜ் ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா நியர்லி லைக் தட். ஸோ இதை நம்ம போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு
ஒரு 20% வந்து பைண்ட் ஆகும். 20 to 25% ஆஃப் த ஆக்ஸிஜன் பைண்ட் ஆகுது. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல வந்து ஆக்ஸிஜனுடைய பெர்சன்டேஜ் எந்த கண்டிஷன்ல இருக்கும்பொழுது எவ்வளவு ஹீமோகுளோபினோட அது பைண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கீழே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்ஸிஜன் மில்லிமீட்டர் மெர்க்குரி யூனிட்ல கொடுக்குறாங்க. ஒய் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் ஆஃப் ஹீமோகுளோபின், ஹீமோகுளோபினோட அது எப்படி பைண்ட் ஆகுது. அதே போல் உங்களுக்கு அப்படியே போயிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு சர்டன் பர்சன்டேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் வந்து 100ல் வரும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த ஆக்சிஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 95 இந்த ரேஞ்சில் வந்து நிற்கும். ஓகேங்களா? 100 to 95, 85 to 90 இல்லை 92% இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு எப்படி பைண்ட் ஆகுது அப்படின்னா நியர்லி 100% ஆஃப் த ஆக்சிஜன் பைண்ட் வித் ஹீமோகுளோபின். அப்போ உங்களுக்கு வந்து இங்கே கவனிங்க, அந்த ஹீமோகுளோபினுடைய சேச்சுரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100, ஆக்சிஜனுடைய சேச்சுரேஷனுக்கு 100. அப்போனா உங்களுக்கு 2 ஆல்ஃபா செயின்லையும் சரி 2 பீட்டா செயின்லையும் சரி 4 ஆக்சிஜன் மாலிகுல் இந்த ப்ரெஷரில் இந்த கண்டிஷனில் என்ன செய்யுது பைண்டிங் ஆகுது. அதுக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4ல் 1 ஆக்சிஜன் பைண்ட் ஆகும். அதாவது 22 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடும்பொழுது 1/4ன்னு வச்சுங்க. ஓகே இன்ட்டு 100 எத்தனை பர்சன்டேஜ் வரும்? இது வந்து இதை ஒன்று வச்சுங்க இன்ட்டு 25 வருமா? ஈக்குவல் டு 25%. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வச்சுங்க. அதாவது பார்ஷியல் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா 40யும் ஹீமோகுளோபினுடைய கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 45 வைக்கும்பொழுது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1/2. ஓகேங்களா? 1/2 இன்ட்டு 100 ஈக்குவல் டு எத்தனை பர்சன்டேஜ் வருது அப்படின்னா ஆர் ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் வந்து ஹீமோகுளோபின் பைண்ட் ஆனது 50% பைண்ட் ஆகுது. அதாவது 2 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் பைண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதே வந்து ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 60 இல்லை 65 இந்த ரேஞ்சில் வைங்க. இதில் பைண்ட் ஆகும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோடைய பர்சன்டேஜ் 1/3. ஓகேங்களா? இதோட பர்சன்டேஜ் 1/3 இன்ட்டு 100. ஓகே அதை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு வரும் அப்படின்னா இன்ட்டு ஈக்குவல் டு 75% ஆஃப் த ஆக்சிஜன் பைண்ட் வித் ஹீமோகுளோபின். ஓகே அடுத்தது 1/4 அப்படி போட்டோம்னா உங்களுக்கு 100% வந்துடும். 1/4 இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவல் டு 100% ஆகுத ஹீமோகுளோபின். ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே கவனிங்க, இட் இஸ் ஏ சிக்மாய்டு கவ். இந்த கவ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா வளைந்து காணப்படுது, ஒரு சிக்மாய்டு போல் இருக்குது. நியர்லி எஸ் ஷேப்டு. ஓகேங்களா? அப்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் சாச்சுரேஷன் ஆஃப் ஹீமோகுளோபின் வித் ஹீமோகுளோபினுடைய ஆக்சிஜன் வந்து ஹீமோகுளோபினுடைய பைண்டிங் ஆகிறத நம்ம ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக போடுகின்ற பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இட் இஸ் ஏ சிக்மாய்டு ஷேப்பில் இருக்குங்கிறாங்க. இஸ் பிளாட்டட் எகென்ஸ்ட் த ஓட்டோ. இது எதை பொறுத்து இது இதாகுது அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜனை பொறுத்து தான் இது மாறுதுங்கிறாங்க. இட் இஸ் த யூஸ்டு டு ஸ்டடி த எஃபெக்ட் ஆஃப் ஃபேக்டர் லைக். இது எதை வச்சு இது வந்து ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் நிறைய நம்ம பார்த்துருப்போம், டெம்பரேச்சர், அப்புறம் பிஹெச் தான் பார்த்துருப்போம். அண்ட் பைண்டிங் ஆஃப் O2 வித் ஹெச்பி. O2 வந்து ஹீமோகுளோபினுடைய பைண்டிங் ஆகிறத பொறுத்து இந்த கேட்டகரியை நம்ம சிக்மாய்டு ஷேப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்க. இப்போ நம்ம ஆக்சிஜன் எல்லாம் முடிச்சாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கைண்ட்ஸ் ஆஃப் கிராஃப் வந்து கொஷின்ஸில் கேட்பாங்க. இது எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ 2 கைண்ட்ஸ் ஆஃப் கிராஃப் இது எப்படி வந்து டிவைட் ஆகுது, இதில் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் இதுன்னு சொல்லி பிரிப்பாங்க. லெஃப்ட் இது ரைட் இதுன்னு சொல்லி பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கின்ற பொழுது இல்லை என்னென்ன கேட்டகரிஸ் தான் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, என்ன கேட்டகரிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கைண்ட்ஸ் ஆஃப் லேயர்ஸ் வந்து வரும். 2 கைண்ட்ஸ் ஆஃப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து வரும் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. 2 கைண்ட்ஸ் ஆஃப் லைனிங். அது என்னென்ன லைனிங் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ரைட் சைடில் இன்னொரு கர்வ் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடுக்கான கர்வ். ஓகேங்களா? இது வந்து லெஃப்ட் சைடுக்கான கர்வ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடுக்கான கர்வ். இதான் உங்களுக்கு சிபிஎஸ்சி புக்கில் இருக்கும். இது வந்து ரைட். ஓகே ரைட் சைடுக்கான கர்வ். இதில் எந்தெந்த லைனிங் எங்கெங்கே போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்.
லெஃப்ட்னு வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது லைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா லெஃப்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லங்ஸ். அப்போ லங்ஸுக்கு போகும்பொழுது உங்களுக்கு வந்து எந்தெந்த ஃபேக்டர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதாவது லங்ஸுக்கு போகும்போது என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ஹீமோகுளோபினோடைய ஆக்சிஜன் பைண்ட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஹை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, லோ ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் முக்கியமானது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லோ பிசிஓ2. பிசிஓ2 ஹையாக இருக்கணும், ஆக்சிஜன் அதிகமாக இருக்கணும், ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கணும். 4வது ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும், ஹையாக இருக்குமா லோவாக இருக்கணுமா? ஹையா இருக்கணும். டெம்பரேச்சர் வந்து இல்ல லங்ஸ்ல இல்ல லோ லோ. லோவாக இருக்கும். ஓகேங்களா? இந்த கேட்டகரிஸ் தான் அதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து லெஃப்ட் அந்த ஆர்க் எங்கே போகுதுன்னா லங்ஸுக்கு போகுது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ரைட் அப்படிங்கும்போது லாஸ்ட்ல உள்ள டீயை மைண்டில் வச்சுங்க. இட் இஸ் கோயிங் டு த டிஷ்யூ. அப்போ டிஷ்யூக்கு போகும்போது இங்கே என்னென்ன ஃபேக்டர் இருக்கும் அப்படின்னா டிஷ்யூவில் ஹை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் என்னது கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், ஆக்சிஜன் லோவாக இருக்கும், டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ அங்கே ஆக்சிஜன் மட்டும்தான் லோவாக இருக்கும், இது எல்லாமே ஹையாக இருக்கிற கண்டிஷனில் போகுது. இந்த ஆர்க் மாதிரி உங்களை சிபிஎஸ்சி புக்கில் கொடுத்துருப்பாங்க. இது ரைட்டாக இருக்குது, இது லெஃப்டாக இருக்குது. இது சில எஃபெக்ட்லாம் அதில் வரும், அதை நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ், அதாவது CO2 டிரான்ஸ்போர்ட். CO2 எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இன் டிஷ்யூ PCO2 பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஹை. ஏன்னா அங்கே மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி நடக்குது, எனர்ஜி ஈல்டிங் ப்ராசஸ் நடக்குது, அதில் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது டியூ டு த கேட்டபாலிசம் ஆஃப் என்னது O2. எங்கே O2 வந்து லோவாக இருக்குது, ஏன்னா O2 வந்து அங்கே யூட்டிலைஸ் ஆகுது. அப்போ யூட்டிலைஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜனுடைய பர்சன்டேஜ் வெரி லோவாக இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே இன் லங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO2 இஸ் லோ அண்டு PO2 எங்கே லங்ஸில் ஹையாக இருக்குது. ஓகே, அப்போ திஸ் ஃபேவர் CO2 டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் த டிஷ்யூ டு லங்ஸ். கம் டு த பாயிண்ட். அப்படியே பேக் சைட் போனோம் அப்படின்னா டிஷ்யூவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூவில் எந்தெந்த கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். அப்போ உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு டிஷ்யூலேருந்து லங்ஸுக்கு போயிட்டு எக்ஸ்பிரேஷன் பண்ணி ஆகணும். அப்போ டிஷ்யூவில் உங்களுக்கு என்ன ஹையாக இருக்குது, மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியில் கார்பன் டை ஆக்சைடு ஹையாக இருக்குது. ஏன் ஹையாக இருக்குது? அங்கே கேட்டபாலிசம் நடக்குது, ஆக்சிஜன். அதனால் ஆக்சிஜன் அங்கே லோவாக இருக்குது. அப்போ டிஷ்யூவில் ஹையாக இருக்குது. அப்போ டிஷ்யூலேருந்து எங்கே போகணும்? ஆர்பிசி மூலயமா இல்லை பிளாஸ்மா மூலயமாவோ தே ஆர் என்டர் இன்டு த லங்ஸ் ஆர் ஆல்வியோலைக்கு போயிடுது. ஆல்வியோலேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். இது வந்து 3 கேட்டகரிஸாக போகுது. எது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா 2% தான், 2 டிவிஷன் தான் போகுது. ஒன்று 3% வந்து பிளாஸ்மாவிலையும், 97% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சி ஹீமோகுளோபினாக போகும். பட் இங்கே கார்பன் டை ஆக்சைடு 3 விதத்தில் வெளியேறுது. ஒன்று ஆஸ் கார்பானிக் ஆசிட், ரெண்டாவது ஆஸ் கார்போமினோ ஹீமோகுளோபின். இது மட்டும் தான் ஆர்பிசி. மேலே உள்ளது ரெண்டும் கீழே உள்ளதும் பிளாஸ்மா வழியாக போகுது. இப்போ பர்சன்டேஜ் கேட்பாங்க. அஸ் பைகார்பனேட்டாக போகுதுங்கிறாங்க. ஸோ இது ஃபேவர் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் டிஷ்யூ. இப்போ கவனிங்க, இந்த டயக்ராமை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த பிளாஸ்மாவில் எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு போகுது அப்படின்னா 7% வந்து உங்களுக்கு வந்து பிளாஸ்மா வழியாக கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ் ஆகுது. ஓகேங்களா? ரிமைனிங் உள்ள 93%ல் 23% உங்களுக்கு என்ன, அது கம்பைன் வித் ஹீமோகுளோபின் வழியாக பைண்ட் ஆகி போகுது. ரிமைனிங் உள்ள 70% பைகார்பனேட் அயான்ஸாக என்னது கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? பைகார்பனேட் அயான், கார்பானிக் அன்ஹைட்ரேஸ், அங்கே என்சைம் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பானிக் ஆசிடாக மாற்றும். கார்பானிக் ஆசிடு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அப்படியே வெளில வந்துடும். வெளில வந்ததுக்கு அப்புறம் வெளியில் உள்ள பிளாஸ்மாவில் உள்ள சோடியம் உங்களுக்கு வந்து இது சோடியம் பைகார்பனேட்டாக மாற்றிடும். ஓகேங்களா? சோடியம் பைகார்பனேட்டை வந்து பிளாஸ்மாவில் டிசால்வ் ஆக்கி இது வெளில போயிடும். இப்போ சோடியம் வந்து வெளில வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கலாக பிளாஸ்மாவில் உள்ள குளோரின் வந்து ஆர்பிசிக்குள்ளே போயிடும். இதுதான் குளோரின் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது பேர் என்னது? குளோரின் ஷிஃப்ட்டு. ஏன்னா சோடியம் வெளில வருது, அங்கே அயானிக் பேலன்ஸ் சரியாக இருக்கணும், அதனால் குளோரின் வந்து உள்ளே போகுது. ஓகே, ஸோ தட் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்கலாம். டிரான்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, கவனிங்க. கார்பானிக் ஆசிடில் 7% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் டிசால்வ்டு இன் பிளாஸ்மா வாட்டர் டு ஃபார்ம் கார்பானிக் ஆசிடாக மாறுது.
ஓகேங்களா? அண்ட் கேரிடு டூ த எங்க போகுது? லங்ஸுக்கு போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஃப்ரம் த டிஷ்யூல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன அதிகமா இருக்குன்னு குடுத்துருக்காங்க அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு டிஷ்யூல எப்படி இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்கன்னா, அதிகமா குடுத்துருக்காங்க. அது பிளாஸ்மால உள்ள வாட்டரோட கம்பைன் ஆகுது. அதான் நம்ம பார்க்கணும். பிளாஸ்மால உள்ள வாட்டர் H2O. அப்போ உங்களுக்கு என்ன மாறுது அப்படின்னா, H2CO3 கார்பானிக் ஆசிடா மாறுது. இந்த கார்பானிக் ஆசிட் லங்ஸுக்கு போனோனே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, H3 ஹைட்ரஜன் அயனாவும், உங்களுக்கு வந்து CO2 கார்பன் டை ஆக்சைடாவும் பிரிஞ்சு, அந்த கார்பன் டை ஆக்சைடு ஆல்வியோலை வழியா எவாப்பரேட் ஆகி வெளில போயிடுது. எக்ஸ்பிரேஷன் பண்ணிடுறோம். ஸோ எல்லாமே டிவிஷன்ஸ் தாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது CO2 டிரான்ஸ்போர்ட்ல கார்பமினோ ஹீமோகுளோபினா எப்படி போகுது ஆர்பிசி வழியா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். என் டிஷ்யூல 20 to 25% ஆஃப் த CO2 என்ன செய்யுது பைண்ட் வித் ஹீமோகுளோபின் டு ஃபார்ம் கார்பமினோ ஹீமோகுளோபின். ஆக்சிஜனோட ஹீமோகுளோபின் பைண்ட் ஆனிச்சுன்னா அந்த மாலிகுலுக்கு பேர் என்ன? ஆக்சிஹீமோகுளோபின். ஆக்சி ஹீமோகுளோபின். அப்போ கார்பன் டை ஆக்சைடு ஹீமோகுளோபின் பைண்ட் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா கார்பமினோ ஹீமோகுளோபின் சொல்லி இருக்காங்க. இந்த ஆல்வியோலையில் வந்து பார்த்தீங்கன்னா CO2 என்ன செய்யுது அப்படின்னா டிசோசியேட் ஆகுது, செப்பரேட் ஆகுது ஃப்ரம் த கார்போமினோ ஹீமோகுளோபின்லேருந்து. இப்போ கவனிங்க, CO2 இது வந்து டிஷ்யூவில் நடக்கிற ப்ராசஸ். HbNH2 ஓகேங்களா? HbNH2 கார்போமினோ ஹீமோகுளோபின் அதில் வந்து உங்களுக்கு ஃபார்மேஷன் ஆகுது இன் டிஷ்யூ. நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து கார்போமினோ ஹீமோகுளோபின். ஆனால் இங்கே NH2 அப்படிங்கிறது அந்த ஆர்பிசியில் உள்ள காம்போனன்ட் ஹைட்ரஜனுடைய நைட்ரஜன் பைண்ட் ஆகுது. ஓகேங்களா? இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? NH2ங்கிறது அமோனியம். அமோனியம் நைட்ரைட் இந்த ரேஞ்சில் வருமா அது? NH2ங்கிறது NH2 அதை பற்றி ஏதாவது உங்கள் புக்ஸில் கொடுத்துருக்கானான்னு பார்ப்போம். இல்லை. சரி, ஓகே. இதில் பிளட்டில் உள்ள அந்த ஆர்பிசியில் உள்ள காம்போனன்ட் இன் டிஷ்யூ அப்புறம் என்னது கார்போமினோ ஹீமோகுளோபினாக மாறுது. தென் ரிவர்சபிள் ப்ராசஸ் கார்போமினோ ஹீமோகுளோபின் ப்ளஸ் என்னது NH2 CO2 வந்து எக்ஸ்பிரேஷன் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பட் இதோட பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 20 to 25% ஆஃப் த உங்களுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு எப்படி வெளியே போகுது அப்படின்னா கார்போமினோ ஹீமோகுளோபினா எவாப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பைகார்பனேட் இதில் தான் உங்களுக்கு அதிக பர்சன்டேஜ் ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு வெளில போகுது. எப்படி போகுது அப்படின்னா about 70% ஆஃப் த CO2 டிரான்ஸ்போர்ட் பை திஸ் மெத்தட். ஓகேங்களா? இந்த மெத்தட் மூலயமா டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஆர்பிசி கண்டெயின் என்சைம். இது அடுத்த 1 மார்க்குப்பா. கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் இது ஆர்பிசியுடைய சர்ஃபேஸில் இருக்கும். இட் இஸ் ஸ்லைட்லி ப்ரெசன்ட் இன் பிளாஸ்மா டூ. இதில் கொஞ்சமாக எங்கே இருக்குது அப்படின்னா பிளாஸ்மாவிலையும் இருக்குங்கிறாங்க இந்த கார்பானிக் அன்ஹைட்ரேஸ். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ சைட் டிஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஃபெசிலிட்டேட் த ஃபாலோவிங் ரியாக்ஷன். இப்போ டிஷ்யூவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது பைகார்பனேட் ஃபார்மேஷனுங்கிறது நடக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பாருங்கள். CO2 ப்ளஸ் என்னது வாட்டரோட பைண்ட் ஆகி உங்களுக்கு கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் இதை ஃபார்மேஷன் பண்ண அந்த என்சைமோட உதவியால் உங்களுக்கு H2CO3 H2CO3 என்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன கார்பானிக் ஆசிட். ஓகேங்களா? H2CO3 ஆர் பைகார்பனேட்னு சொல்லுங்கள். இங்கே தான் பைகார்பனேட் வருது, இங்கே கார்பானிக் ஆசிட். அப்போ கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் கார்பானிக் ஆசிடை ஃபார்மேஷன் பண்ணுது. எகெயின் கார்பானிக் அன்ஹைட்ரேஸு HCO3 ப்ளஸ் ஹைட்ரஜன் அயானா செப்பரேட் ஆகுது. இது எப்படி நடக்குது, எங்கே நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன் ஆல்வியோலை த எபோ ரியாக்ஷன் ப்ரொசீட் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஆல்வியோலையில் ஆப்போசிட்டாக நடக்குது. எகெயின் வந்து செப்பரேட் ஆகி CO2 போயிடுது. எவ்ரி 100 ml ஆஃப் த டீஆக்சிஜனேட்டட் பிளட் டெலிவர் எத்தனை ml ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு? 4 ml ஆஃப் இது. அப்போ ஆக்சிஜன்ஸ் எத்தனை ml வந்து கேரி பண்ணுது? ஆக்சிஜன் 5 ml வந்து ஆக்சிஜன் வந்து ஹீமோகுளோபினோட பைண்ட் ஆகி டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து இதாகுது ஃபார்மேஷன் ஆகுதுன்னு கொடுக்குறாங்கன்னா கண்டக்ட் ஆகுது அப்படின்னா 4 ml தான். அப்போ ஆக்சிஜன் தான் அதிகம். ஓகேங்களா? இப்போ இங்கே கவனிங்க இந்த டயக்ராமை. இன் பாடி டிஷ்யூவில் உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு எங்கே போகுது அப்படின்னா ஆர்பிசிக்குள்ளே போகுது இந்த டயக்ராம். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைக் தட் இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போனோடனே அது எதோட போய் பைண்ட் ஆகுது அப்படின்னா சிலது ஹீமோகுளோபினோட பைண்ட் ஆகி தனியாக போயிடுது.
அங்க இருக்கக்கூடிய நம்ம வந்து இந்த மெத்தட் தான் பார்க்குறோம். அந்த அரிசிய பைகார்பனேட் சொல்றாங்க. அப்ப பைகார்பனேட் சொல்லும்பொழுது, உங்களுக்கு அந்த வாட்டரோட பைண்ட் ஆகுது. ஓகேங்களா? வாட்டரோட பைண்ட் ஆகி உங்களுக்கு என்ன குடுக்குது அப்டின்னா, அந்த H2CO3 அந்த ஃபார்மேஷன குடுக்குது. வித் த ஹெல்ப் ஆஃப் என்ன என்சைம்? கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம். எகைன் கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, எகைன் டிவைட் ஆகுது கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் என்சைமால. HCO3 பிளஸ் ஹைட்ரஜன் அயான். செப்பரேட் ஆகும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது அப்டின்னா, HCO3 ஃபார்மேஷன் ஆகுது. எகைன் வந்து பிளட் கேப்பிலரி நடக்குது. இது எகைன் பிளட் கேப்பிலரி. HCO3 எகைன் ஹைட்ரஜன் அயனோட சேர்ந்து CO2 ஆவும் பிளஸ் ஹைட்ரஜனாவும் செப்பரேட் ஆகுது. இந்த CO2 உங்களுக்கு பிளாஸ்மாவுக்கு போய், பிளாஸ்மா வழியா உங்களுக்கு ஆல்வியோலி வழியா லங்ஸ்ல வெளியேறுது அப்டிங்கிறாங்க. இப்ப 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் வந்து இன்வால்வ் ஆகும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, CO2 ஹைட்ரஜனோட சேரும்பொழுது, அங்க ஒரு கார்பானிக் அன்ஹைட்ரேஸ். எகைன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு HCO3 என்னவா மாறுது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு CO2 பிளஸ் H2வா மாறும்போது, அங்கேயும் என்ன யூஸ் ஆகுது? கார்பானிக் அன்ஹைட்ரேஸ். அப்ப கார்பானிக் அன்ஹைட்ரேஸ்ங்கிறது ஒரு என்சைம். அது எங்க பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிசியினுடைய சர்ஃபேஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இப்ப இங்க உள்ள போன குளோரைட் இந்த இடத்துல இங்க உள்ள போன குளோரைடு எகைன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது செப்பரேட் ஆனதுக்கு அப்புறம் எகைன் எங்க வந்துருதுன்னா, பிளாஸ்மாவுக்கே வந்துருது. ஓகேங்களா? இதான் குளோரைடு ஷிஃப்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இத கொஞ்சம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஈஸியா புரியும். குளோரைடு ஷிஃப்ட்னா என்னன்னு. ஓகே. தென் நெக்ஸ்ட் ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். இப்ப ரெஸ்பிரேஷன் எப்படி ரெகுலேட் ஆகுது அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பாடியில எல்லா ஆக்டிவிட்டீஸும் எப்படி வந்து ரெகுலேட் ஆகுது அப்படின்னா, நர்வஸ் சிஸ்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலேட் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. நர்வஸ் சிஸ்டம் தான் எல்லா ஆக்டிவிட்டீஸும் நம்மள ரெகுலேட் பண்ணுது. இப்ப இங்க என்னென்ன ரெகுலேஷன ரெஸ்பிரேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தா, இன் த பிரெயின் தேர் ஆர் ஃபாலோவிங் ரெஸ்பிரேட்டரி சென்டர். பிரெயின்ல நெறைய ரெஸ்பிரேட்டரி சென்டர் இருக்கு. என்னென்ன சென்டர் அப்படின்னு பார்க்கணும்னா, ஒண்ணு ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. அது எங்க இருக்குன்னு பார்க்குறோம். இன்னொன்னு நியூமோடாக்சிக் சென்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, ஹீமோ சென்சிட்டிவ் ஏரியா. இந்த 3ம் தான் உங்களுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி சென்டர்ன்னு சொல்லுவாங்க. இது பிரெயின்ல இருக்கு. சம் ஆஃப் த அயோட்டா அந்த பிளட் வெசல்ஸையும் அந்த ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷனுக்கு தகுந்த மாரி இது வந்து ரெகுலேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ எது எது எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா நம்ம பார்க்க வேண்டியது மெடுல்லா ஆப்லங்கேட்டா. ஓகேங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் ரெஸ்பிரேட்டரி சென்டர். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெடுல்லா ஆப்லங்கேட்டாவ ஒண்ணு இன்ஸ்பிரேட்டரி ஏரியா, இன்னொன்னு எக்ஸ்பிரேட்டரி ஏரியா. ஓகேங்களா? இதுல இன்ஸ்பிரேட்டரி ஏரியா பிளஸ் எக்ஸ்பிரேட்டரி ஏரியா சேர்ந்தது தான் ரிதம் சென்டர்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம மூச்ச உள்ள எடுக்கிறோம் அப்படின்னா, குறிப்பிட்ட அளவு நம்ம ஏர உள்ள எடுப்போம். அதே அளவு குறிப்பிட்ட அளவு நம்ம வந்து ஏர வந்து அவுட்லெட் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் ரிதம். இது ரிதம்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. கன்டினியூஸ் ஃப்ரீக்வென்சிஸ் ஆஃப் தி இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸ்ஹலேஷன் ஆஃப் த கேஸஸ். அதான் ரிதம் சென்டர். நீ பாட்டே உள்ள மூச்சு இழுத்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஆல்வியோலே பர்ஸ்ட் ஆயிடும். வெடிச்சிடும்ல. ஆல்வியோலே இஸ் ஏ மசில்ஸ். ஸோ இன்ஸ்பிரேஷன் ஓரளவு போனதுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, எக்ஸ்பிரேஷன் பண்ணுவ. இந்த ப்ராசஸ பண்றது யாரு அப்படின்னா, பிரெயின்ல எங்க இருக்குன்னா, மெடுல்லா ஆப்லிங்கேட்டால இருக்கு. ஓகேங்களா? அனதர் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 ஏரியா இருக்கு. ஒண்ணு நியூமோடாக்சிக் ஏரியா. இன்னொன்னு ஆ ஆப்னியூஸ்டிக் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்னியூஸ்டிக் ஏரியா. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூமோடாக்சிக் ஏரியான்னு தான் குடுத்துருப்பாங்க. பான்ஸ்ல இருக்கு. இது என்ன செய்யுது அப்படின்னா, ரெகுலேட் பண்ணுது. அந்த கன்டினியூயஸ் ஃப்ரீக்வென்சிஸ் அந்த ஈவென்ட்ஸ ரெகுலேட் பண்றது யாரு அப்படின்னா, இப்ப நீங்க உள்ள எடுக்குறீங்க அப்படின்னா, குறிப்பிட்ட அளவுக்கு மேல அந்த ஆல்வியோல எக்ஸ்பேண்ட் ஆகாது. அப்ப ஆல்வியோலருந்து இம்பல்ஸ் எங்க வந்துரும்? நியூமோடாக்சிக் சென்டர் வரும். நியூமோடாக்சிக் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிதம் சென்டர் இருக்கு இல்லையா? அதுல உள்ள எக்ஸ்பிரேட்டரி சென்டர ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுரும். அப்ப எக்ஸ்பிரேட்டரி சென்டர் கேஸ் வந்து என்ன செய்யும்? ரிமூவ் பண்ணிடும். அப்ப உள்ள ரிமூவ் பண்ணும்போது உள்ள எம்ப்டி ஆகுது. அப்ப நியூமோடாக்சிக் சென்டர் எத ஆக்டிவேட் பண்ணும்? இன்ஸ்பிரேட்டரி சென்டர, இன்ஸ்பிரேட்டரி ஏரியாவ. அப்ப இன்ஸ்பிரேட்டரி ஏரியாவ ஆக்டிவேட் பண்ணும்போது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாவே என்ன செய்யும் அப்படின்னா, மூச்ச உள்ள இழுக்கும். ஸோ இந்த ரெகுலேஷன் ஓகேங்களா? இத தான் பண்ணுதுன்னு பார்க்க போறோம். இதுல ஒன் பை ஒன்னா பார்க்குறப்போ உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். இது என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர். அதாவது இன்ஸ்பிரேட்டரி அண்ட் எக்ஸ்பிரேட்டரி சென்டர். இது எங்க இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, மெடுல்லா ஆப்லங்கேட்டா. இது எங்க இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா, மெடுல்லா ஆப்லங்கேட்டா. இட் ரெகுலேட் த ரெஸ்பிரேட்டரி ரிதம். எப்படி ரெஸ்பிரேட்டரி ரிதம் எப்படி ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம்.
இது வந்து பான்ஸ், இந்த ஏரியா மேலே உள்ளது பிரெயினுடைய மேலே உள்ளது பான்ஸு, கீழே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடுலா. ம். இப்போ இதில் 2 சென்டர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒன்று டார்சல் ரெஸ்பிரேட்டரி குரூப் டிஆர்ஜி, அதான் இன்ஸ்பிரேட்டரி ஏரியா அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஓகேங்களா, இது ப்ளூ கலராக உள்ளது இன்ஸ்பிரேட்டரி ஏரியா. அடுத்து இன்னொரு அந்த வயலட் கலரில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா வென்ட்ரல் ரெஸ்பிரேட்டரி குரூப் விஆர்ஜி, அது எக்ஸ்பிரேட்டரி ஏரியா. இப்போ இந்த இன்ஸ்பிரேட்டரி ஏரியாவும் எக்ஸ்பிரேட்டரி ஏரியாவும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நியூமோடாக்சிக் சென்டர், இன்னொன்று யார் வந்து பார்த்தீங்கன்னா அப்னூஸ்டிக் சென்டர், ரெண்டுமே சேர்ந்து பொட்டைன் என்னது ரெஸ்பிரேட்டரி குரூப், ரெண்டுமே சேர்ந்து ரெஸ்பிரேட்டரி குரூப்புங்கிறது கொடுக்குறாங்க. இப்போ இதுதான் எதை ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்பிரேட்டரி ரேட்டை ஆக்டிவேட் பண்ணுது. எப்போ உள்ள லங்ஸுக்குள்ள கேஸ் இல்லாத போது. இப்போ லங்ஸ் உள்ள கேஸ் இல்லாத போது நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே வந்து என்ன இது பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஹேல் பண்ணுறீங்க இன்ஸ்பிரேட்டரி ஏரியா. அப்போ நீங்கள் ஃபுல்லாக இன்ஹேல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா எகெயின் அந்த நியூமோடாக்சிக் சென்டர்லேருந்து இதை ஸ்டாப் பண்ண அந்த இன்ஸ்பிரேட்டரி ஸ்டாப் பண்ணதுக்கு உங்களுக்கு இம்பல்ஸ் வந்துடும். அப்போ இன்ஸ்பிரேட்டரி ஸ்டாப் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்கலாக யார் ஆக்டிவேட் ஆயிடுற அப்படின்னா எக்ஸ்பிரேட்டரி ஏரியா ஆக்டிவேட். Explanatory. அப்போ காற்றை நம்ம வெளில விடுறோம். இந்த சீக்வன்சஸ் ப்ராசஸில் தான் நம்ம வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணுறோம் வித்தவுட் டேமேஜிங் ஆஃப் த ஆல்வியோலை. இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ பிரெயினில் உள்ள மெடுலா ஆப்ளங்கட்டாவோ இல்லை பான்ஸில் உள்ள நியூமோடாக்சிக் சென்டரோ சஃபர் ஆயிடுச்சு, இன்ஜுரிஸ் ஆயிடுச்சு, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா நம்ம ரெஸ்பிரேஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா, அப்போ ரெஸ்பிரேஷன் பண்ண முடியாதுன்னா ஆட்டோமேட்டிக்கலாகவே டிஷ்யூகளுக்கு என்ன போகாது அப்படின்னா ஆக்சிஜன்ஸ் போகாது. டிஷ்யூக்களுக்கு ஆக்சிஜன் போகலைன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கலாக என்ன பண்ணிடுவோம், ஆட்டோமேட்டிக்கலாக லிவிங் கண்டிஷனில் இருக்குமா இல்லை டெட் பாடி கண்டிஷனில் Tissue இருக்குமா? டிஷ்யூக்கு போகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக இறந்து போயிடுவோம். dead body condition. ஆமாம், ஓகேங்களா, இதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நியூமோடாக்சிக் சென்டர்னு சொல்கிறாங்க. நியூமோடாக்சிக், நியூமோனாலே லங்ஸ், டாக்ஸிக்னா அந்த இது நமக்கு வந்து டாக்ஸிக்ஸ் நச்சுப்பொருள் எப்படி உருவாகுது அது உருவானே ஆரம்பிச்சிடும். இது எங்கே இருக்குன்னா பான்ஸில் இருக்குது, மெடுலாக்கு மேலே உள்ள அந்த அதாவது என்னது ஹாஃப் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் உள்ளது தான் பான்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, ஒரு பல்ஜிட் ஏரியா. ஸோ இட் மாடரேட் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி ரிதம். ரெஸ்பிரேட்டரி ரிதம்னு தெரியும் நமக்கு, இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷனா ரெஸ்பிரேட்டரி ரிதம். அதை மாடரேட் பண்ணுது. மாடரேட்னா ஆல்டர் பண்ணுது, எப்போ பண்ணணும் எப்போ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, இம்பல்ஸ் ஃப்ரம் தி சென்டர் இந்த பான்ஸில் உள்ள அந்த ரிதம் சென்டர்லேருந்து உங்களுக்கு இம்பல்சஸ் ரெடியூசஸ் த டியூரேஷன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷனை ரெடியூஸ் பண்ணுது. ஏன்னா நீ பாட்டு எடுத்துக்கிட்டே இருந்தால் உள்ள ஆல்வியோலை பர்ஸ்ட் ஆகிடும். அண்ட் தேர் பி ஆல்டர் த ரெஸ்பிரேட்டரி ரேட். இதுதான் ரெஸ்பிரேட்டரி ரேட்டை ஆல்டர் பண்ணுது. என்னதான் சென்டர்னு ஒன்று இருந்தாலும் மெடுலால அந்த மெடுலால உள்ள இன்ஸ்பிரேட்டரி எக்ஸ்பிரேட்டரி சென்டரை ரெகுலேட் பண்ணுறது யாருன்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா பான்ஸில் உள்ள நியூமோடாக்சிக் சென்டரும் இன்னொன்று ஆப்னியூஸ்டிக் சென்டரும் தான் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. ஓகே, தென் ஹீமோ சென்சிட்டிவ் ஏரியா. நம்ம பாடியில் இந்த ஹீமோ சென்சிட்டிவ் ஏரியா, அதாவது ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷனை அனலைஸ் பண்ணக்கூடிய, ஏன்னா ஹைட்ரஜன் அயான் ஃபார்மேஷன் உங்களுக்கு எப்படி வரும்னு தெரியும். உங்களுக்கு கார்பானிக் அன்ஹைட்ரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பைகார்பனேட் ப்ளஸ் என்னது ஹைட்ரஜன் அயானா டிசோசியேட் ஆகுது. அப்போ உங்களுக்கு ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் இருந்தது அப்படின்னா இன்டைரக்டாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பாடியில் என்ன இருக்குது, அதிகமாக இருக்குன்னு இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக Carbon இருக்கணும். dioxide. ஓகே, இப்போ கார்பன் டை ஆக்சைடு அதை அனலைஸ் பண்ணுறது தான் இந்த ஹீமோ சென்சிட்டிவ் ஏரியா இன்டைரக்டாக. ஸோ தீஸ் சீன் அட்ஜஸ்ட் டு த ரிதம் சென்டர். இப்போ ரிதம் சென்டருக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீமோ சென்சிட்டிவ் ஏரியா அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ரிதம் சென்டர் தான் உங்களுக்கு மெடுலா ஆப்ளங்கட்டா, மெடுலா ஆப்ளங்கட்டா பக்கத்தில் தான் உங்களுக்கு யார் இருக்கான்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இந்த ஹீமோ சென்சிட்டிவ் ஏரியா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரிதம் ஏரியா அட்ஜஸ்ட்னா உங்களுக்கு மெடுலா ஆப்ளங்கட்டாவுக்கு கீழே. இன்க்ரீஸ் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CO2 அண்ட் ஹைட்ரஜன் ஆக்டிவேட் த சென்டர். அப்போ உங்களுக்கு இது வந்து நம்ம பாடியில் கார்பன் டை ஆக்சைடும் ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் பொழுது இந்த ஹீமோ டாக்சிக் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட் ஆகிடும், ஹீமோ சென்சிட்டிவ் ஏரியா. ஓகேங்களா, எந்த டைமில் நம்மளுடைய பாடியில் உங்களுக்கு ஹைட்ரஜன் அயானும் கார்பன் டை ஆக்சைடைய கான்சன்ட்ரேஷனும் அதிகமாகும் பொழுது இது ஆக்டிவேட் ஆகிடுது. ரிசெப்டார் இதே மாதிரி இந்த ரிசெப்டார் ஆக்டிவேட் ஆனோன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இது போய் எக்ஸ்பிரேட்டரி சென்டரை ஸ்டிமுலேட் பண்ணிடும். அப்போ எக்ஸ்பிரேட்டரி ஸ்டிமுலேட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிரேஷன் நடக்குது, உள்ள கார்பன் டை ஆக்சைடு வெளில போயிடுது. ஓகேங்களா, இதே மாதிரியான சென்டர், இதே மாதிரியான ரிசெப்டார் எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா
தே ஆர் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் அயோட்டிக் ஆர்க். ஹார்ட்லேருந்து வெளில வரும்பொழுது இருக்கக்கூடிய அந்த அயோட்டா இருக்குல்ல, அதான் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் ஆரம்பிக்கும். அந்த அயோட்டா ஆர்ச்சில் ம். இருக்கு, அந்த வளைவில். இன்னொன்று கரோட்டிட் ஆர்டரி, நம்ம ஷோல்டர் கிட்ட உள்ளதான் கரோட்டிட் ஆர்டரி. அந்த ஏரியாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீமோ சென்சிட்டிவ் ஏரியா, அந்த சென்சஸ் வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய ஏரியா இருக்கு. ஸோ அந்த கரோட்டிட் ஆர்டரி அண்ட் ஆல்சோ ரெகக்னைஸ் த சேஞ்சஸ் இந்த, ஏன்னா பிளட்ல எந்த அளவு இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். அது பிளட்ல 2 இடத்துல இருக்கு இந்த சென்சிட்டிவ் ஏரியா. ஒன்று அயோட்டிக் ஆர்க்கு, இன்னொன்று கரோட்டிட் ஆர்டரி. இது ரெண்டுமே மைண்டில் வச்சுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷனும் CO2 கான்சன்ட்ரேஷனும் பிளட்ல எவ்வளவு இருக்கு. ஏன்னா பிளட்ல தானே போகுது எல்லா ரியாக்ஷனும். உங்களுக்கு கேஸ் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் த்ரூ த ம். பிளட். அப்போ அதை அனலைஸ் பண்ணணும். ஸோ கான்சன்ட்ரேஷன் அண்ட் சென்ட் சிக்னல் டு த ரிதம் சென்டர். இது வந்து என்ன செய்யுது, இந்த ரிசப்டார் நேராக எங்கே அனுப்பிடுது, ரிதம் சென்டருக்கு ஸ்ட்ரைட்டாகவே அனுப்பிடுது. அப்போ ரிதம் சென்டரில் எந்த ஏரியா ஆக்டிவேட் ஆகி என்ன பண்ணும், எக்ஸ்கிரீட்டரி ஏரியா. எக்ஸ்பிரேட்டரி ஏரியா வந்து ஆக்டிவேட் ஆகி எக்ஸ்பிரேஷன் பண்ணுது. ஸோ ரோல் ஆஃப் ஆக்சிஜன் இந்த ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ரிதம் இஸ் குவைட் என்னது இன்சிக்னிஃபிகன்ட். ரோல் ஆஃப் ஆக்சிஜன் த ரெகுலேஷன், ஆக்சிஜனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த இதுவும் கிடையாது. ஓகேங்களா. இன்டெரக்டா நம்ம எதை மட்டும் டைரக்டா பண்றோம், ஹைட்ரஜன் அயான்ஸையும் கார்பன் டை கார்பன் டை ஆக்சைடும் ஆக்சைடு தான் இதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ரெகுலேட் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலா யார் ரெகுலேட் ஆயிடுவா, ஆக்சிஜனோட இது ஆக்சிஜன். ரெகுலேட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கலாவே. ஏன்னா இந்த ஹைட்ரஜன் அயானும் பிளஸ் இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் உங்களுக்கு ஆசிட் கண்டிஷனை உருவாக்கணும். அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ம். ஓகே. இந்த இதில் வந்து பார்த்தா நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசார்டர் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். டிசார்டர்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன ம். டிசார்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசார்டர் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அதில் ஆஸ்துமா. ஸோ வாட் இஸ் ஆஸ்துமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இட் இஸ் த டிஃபிகல்ட் இன் பிரீத்திங், அதாவது அவங்க மூச்சு விடுவதில் சிக்கல் இருக்கு. காசஸ் வீசிங், மூச்சை வெளில விட முடியாது. உள்ள வந்து கன்ஜெஷன் ஆஃப் த மியூக்கஸ் அதிகமாக இருக்கும். டியூ டு த இன்ஃப்ளமேஷன், எது இன்ஃப்ளமேஷனாக வீங்கி போயிடுது, ஸ்வெல் ஆகிடுது. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த பிராங்கி. அப்போ இது வந்து உங்களுக்கு ட்ரக்கியாலேருந்து வரக்கூடிய டிவிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராங்கின்னு சொல்லுவாங்க. இந்த பிராங்கி என்ன செய்யுது அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆகிடுது. ஓகேங்களா. அப்போ இன்ஃப்ளமேஷன் ஆகும்பொழுது உங்களுக்கு இந்த ஏர் வே ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடைச்சிக்கும், இல்லை நேரோ ஆகிடும். அப்போ நேரோ ஆகும்பொழுது ம். உங்களுக்கு இந்த லங்ஸுக்கு வந்து ஏர் போகுமா அப்படின்னா போகாது. ஓகேங்களா. அதனால வர்றது தான் ஆஸ்துமா. இது வந்து இதுக்கு இன்னொரு பேர் வந்து இந்த பிராங்கியோல்ஸ், அந்த மைனூட் பிராங்கியோல்ஸும் இன்ஃப்ளமேஷன் ஆயிடுதுங்கிறாங்க. இங்கே கவனிங்க, இதான் நார்மல் ஏர்வே, பிராங்கியோட நார்மல். இது வந்து ம். பார்த்தீங்கன்னா ஆஸ்தமேட்டிக் என்னது ஏர்வே. ஆஸ்துமா வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஆஸ்தமேட்டிக் ஏர்வே டியூரிங் த அட்டாக். உங்களுக்கு சுத்தமாக வந்து அவங்க இது பண்ணும்போது அந்த ஏர், அந்த அந்த கேவிட்டியோட அந்த லூமனுடைய சைடு பாருங்க ரொம்ப குறுக்கிடும். இப்போ குறுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ம். பார்த்தீங்கன்னா ஆல்வியோலைக்கு கேஸ் போகிறது ரெடியூஸ் ஆகிடும். ரெடியூஸ் ஆகிறதுனால உங்களுக்கு ஆர்கன்ஸுக்கு என்ன போகாது, போதுமான அளவு ஆக்சிஜன் போகாது. ஆக்சிஜன் போகாததுனால உங்களுக்கு பாடி ப்ளூ கலராக மாடி இறந்து போயிடுவாங்க, டியூ டு த ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி. இதே வேலை தான் இப்போ கொரோனாவும் பண்ணிட்டு இருக்கு. இந்த ட்ராக் அட்டாக் பண்ணாமல் சம்டைம் நேராக என்டர் இன்டு த லங்ஸுக்கு போயிடும். லங்ஸில் போய் அது ஆல்வியோலையிலே மியூக்கஸ். அல்வியோலையும். ஆமாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிசார்டர் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இதில் உங்களுக்கு எம்பைசீமா. எம்பைசீமா அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஆல்வியோலை. ஆல்வியோலை என்ன செய்யுது அப்படின்னா இன்ஃபெக்ட் ஆகிடுது, வீங்கி போயிடுது. ஓகேங்களா. டேமேஜ் தான் ஆல்வியோலார் ம். வால். ஏன்னா இந்த ஆல்வியோலார் வாலில் தான் உங்களுக்கு ரிசப்டார்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த இதுதான் ஹீமோ ரிசப்டார் இங்கேயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த ரிசப்டார் தான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆனோடனே இந்த இம்பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிதம் சென்டருக்கோ இல்லை நியூமோடாக்சிக் சென்டருக்கோ இது சென்ட் பண்ணும். எஸ்பெஷலி நியூமோடாக்சிக் சென்டருக்கு தான் அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு அப்படி இம்பல்ஸ் போயிடும். இது வந்து உங்களுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சு, இன்ஃபெக்ட் ஆயிட்டுன்னா அது வந்து எப்போதும் கான்ட்ராக்ட் ஆகாது. அது எப்போதும் என்னது வைடனிங் கண்டிஷன்ல இருக்கும். அப்போ வைடனிங் ஆஃப் த ஆல்வியோலுக்கு பேர் தான் எம்பைசீமா அப்படின்னு சொல்லுவாங்க. இட் டிக்ரீசஸ் த ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ். ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது. மேஜர் காசஸ் ஆஃப் என்னது, இது வந்து யாருக்கு வருது அப்படின்னா யார் சிகரெட் ஸ்மோக்கிங். அப்போ நார்மலாக இருக்கக்கூடிய லங்ஸோட கலர் பாருங்க, உங்களுக்கு எம்பைசியம் ம். வந்துட்டுனா அதோட இதை பாருங்க, எல்லாமே கார்பன் மோனாக்சைடு வந்து டெபாசிட் ஆயிருக்கு. ஓகே. டிசார்டர் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர். ஆக்குபேஷனல் அப்படின்னாலே தெரியும், நம்ம வந்து ஒர்க் பண்ணுற இடத்துலையோ இல்லை வீட்லேயோ
நமக்கு வந்து பார்த்தோன்னா, இந்த லங்ஸ் சம்மந்தமா நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வருது. சர்டன் இண்டஸ்ட்ரீஸ் ஒர்க் பண்ற இடத்துல ப்ரொடியூசர் சோ மச் ஆஃப் டஸ்ட்டு. உங்களுக்கு நெறைய டஸ்ட் எஸ்பெஷலி கோல் இண்டஸ்ட்ரி, காட்டன் இண்டஸ்ட்ரி இங்கலாம் போனோம் அப்டின்னா, உங்களுக்கு நெறைய டஸ்ட்டுங்கிறது பிரேக் டவுன் பண்ணும்போது, அந்த மெட்டீரியல உடைக்கும்பொழுது நெறைய வரும். ஸோ டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆஃப் த பாடி கேனாட் கோப் அப் வித் தி சிச்சுவேஷன். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோல் இண்டஸ்ட்ரியில வந்து கோல பிரேக் டவுன் பண்ணும்போது, அந்த டஸ்ட் வருது. டஸ்ட் வந்து உள்ள போகும்பொழுது, உங்களுக்கு அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் ஃபுல்லாவே உங்களுக்கு என்ன டெபாசிட் ஆயிருக்கும்னா, அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் வந்து டெபாசிட் ஆயிருக்கும். அதேமாரி காட்டன் இண்டஸ்ட்ரியில போகும்போது, காட்டன கேரி பண்ணி அங்க அந்த மெஷினரியில போடும்பொழுது, அங்க வந்து காட்டன் வந்து எவாப்ரேட் ஆகும். அந்த காட்டன் வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல போய் ஆப்ரேட் பண்ணி எடுக்கும்போது, நல்லா காட்டன் வந்து டெபாசிட் ஆயிருக்கும். அங்க மியூக்கஸ் இருக்காது. அப்ப அந்த காட்டன் டெபாசிட் ஆகும்போது, உங்களுக்கு ஏர்வே வந்து பார்த்தீங்கன்னா, நேரோ ஆயிடுது. போதுமான அளவு ம். ஆக்ஸிஜன் போகாது. இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம். லாங் எக்ஸ்போஷர் காஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் லீடிங் டு த ஃபைப்ரோசிஸ். நல்லா தெரிஞ்சுங்க. இத வந்து நெறைய இது வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்டின்னா, வீங்கி போயிடும் அந்த ஏரியா, அந்த ட்ரக்கியா அண்ட் பிராங்கியலாம். அதுதான் ஃபைப்ரோசிஸ். அதாவது புரொலிஃபரேஷன் ஆஃப் ஃபைப்ரஸ் டிஷ்யூ. ஃபைப்ரஸ் டிஷ்யூ நம்ம ட்ரக்கியாலயும், பிராங்க்லயும் அதிகமாயிடுது. அப்ப அதிகமாகும் பொழுது ரிசல்ட் இன் த லங் டேமேஜ். ஓகேங்களா? நுரையீரல் டேமேஜ் ஆயிடுது. ஸோ ஒர்க்கர்ஸ் இன் சச் இண்டஸ்ட்ரி ஷுட் வியர் எ புரொடக்டிவ் மாஸ்க். இப்ப நம்ம வீட்லயே நம்ம என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்கோம்னா, மாஸ்க்க யூஸ் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கோம். ஏன்னா அந்த கண்டிஷன்ல இருக்கு. ஓகே. இதுதான் இதோட முடிஞ்சிச்சு இந்த செக்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம சார். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மெட் ஹீமோகுளோபின் நம்ம பார்த்தோம். அதாவது நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, ஹீமோகுளோபின் எந்த கண்டிஷன்ல இருக்கும் அப்டின்னா, ஃபெரஸ் ஸ்டேட்ல இருக்கும். Fe2. ம். ஓகேங்களா? Fe2 தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெரஸ் ஸ்டேட்டு. Fe2+. Fe3+னா என்ன அப்டின்னா, உங்களுக்கு Fe3+னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெரஸ் இதோட போய் ஆக்ஸிஜன் பைண்ட் ஆனுச்சுன்னா, அதுக்கு பேர் தான் மெட் ஹீமோகுளோபின். மெட் ஹீமோகுளோபின்ங்கிறது ஒரு ஸ்டேபிள் கன்டென்ட். நல்லா தெரிஞ்சுங்க. மெட் ஹீமோகுளோபின்ங்கிறது என்ன கன்டென்ட்? ஒரு ஸ்டேபிள் ஸ்டேபிள். கன்டென்ட். அப்ப அது ஸ்டேபிளா இருக்கும்பொழுது உங்களுக்கு ஆக்ஸிஜன் வந்து டிசோசியேட் ஆகாது. டிஷ்யூக்களுக்கு அது ஆக்ஸிஜன புரொவைட் பண்ணாது. அது பிளட்லயே இருக்கும். ஓகேங்களா? ம். இப்படி வரும்பொழுது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாடியில கார்பன் டை ஆக்சைடு அக்குமுலேட் ஆயிருக்கும். நம்ம பாடியில கார்பன் டை ஆக்சைடு அக்குமுலேட் ஆகும்பொழுது, அவங்க ப்ளூ கலரா மாறிடுவாங்க. அதுக்கு பேர் தான் ப்ளூ பேபி சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ப்ளூ கலரா மாறிடுவாங்க. இது ம். மேக்ஸிமம் யாருக்கு நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ட்ரிங்க் பண்ற வாட்டர்ல வந்து பார்த்தா அளவுக்கு அதிகமா பாஸ்பேட்டு, சல்ஃபேட்டு, குளோரின் அதிகமா இருக்கும்பொழுது, உங்களுக்கு என்ன ஹீமோகுளோபின்ல இந்த Fe3+ ஃபார்மேஷன் ஆயிடுது. இதையும் நீங்க கொஞ்சம் மைண்ட்ல வச்சுங்க. இது டிஸார்டர் ஆஃப் த இன்ஃப்ளமேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே சார். ஸோ இதோட நமக்கு என்ன இதாகுதுன்னு சொல்லி குடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் முடியுது. ஓகேங்களா?